வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். பெருந்தொகை டாலரை பெற்றுக் கொள்வதில் இலங்கை அரசுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கடன் தொகையான 344 மில்லியன் டாலரை பெற இன்னும் பல மாதங்களுக்கு தாமதமாகும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அடிப்படை நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் இதுவரை பூர்த்தி செய்யாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, சீனா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுடன் உடன்படுவதால் அந்த நாடுகள் மற்றும் அமைப்புகள் வழங்கும் உதவிகளுக்கு சர்வதேச நாணய நிதியத்தின் பரிந்துரைகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுவதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கொழும்பில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் துறைமுக நகர திட்டத்திற்கு வழங்கப்படவுள்ள வரி சலுகைகளை நீக்குவது தொடர்பான நிபந்தனை குறித்து சீன தூதரகம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. வரி சலுகைகள் நீக்கப்பட்டால் எதிர்காலத்தில் நாட்டில் சீன முதலீடுகள் தொடர்பான அந்நாடு கடுமையான முடிவை எடுக்கும் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி ஆகியவையும் இலங்கை விமான போக்குவரத்து நிறுவனம் மற்றும் மின்சார சபை உள்ளிட்ட நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் எதிர்பார்க்கின்றன. சமூக ஊடக பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிக்கை. நீதித்துறை அதிகாரிகளை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சட்டத்தரணிகள் சங்கம், நீதித்துறை அதிகாரிகளுக்கும் நீதி அமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கும் சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகளை சில சமூக ஊடக தளங்களில் பொதுமக்கள் பதிவிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. நீதி நிர்வாகத்தில் நீதித்துறை அதிகாரிகள் வகிக்கும் முக்கிய பங்கையும், நீதித்துறையின் கடமைகள், நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை உறுதி செய்தல் மற்றும் பாதுகாப்பின் அவசியத்தில் கருத்தில் கொண்டு நீதித்துறை நடத்தையை மறுசீலனை செய்வதற்காக சட்டம் தெளிவான நடைமுறைகளை கோடிட்டு காட்டுகின்றது. சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் நீதித்துறை அதிகாரிகளின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாகவும், எந்த உண்மைத்தன்மையும் அடிப்படை ஆதாரங்களுமின்றி சில விடயங்களை தெரிவித்துள்ளதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பில் அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் மற்றும் உட்பட்ட விடயங்களை பற்றிய தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் என்றும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்கள் நீதித்துறை அமைப்புக்கும் செயல்துறைக்கும் நெறிமுறையற்றவை என்றும், இதனூடாக நீதிமன்ற நிர்வாகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான சூழல் உருவாகும் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எந்தவொரு அறிக்கைகள் அல்லது கருத்துக்களை வெளியிடும் போதோ விசாரணை செயல்முறைக்கு பாதகமான அல்லது தேவையற்ற பொது அழுத்தங்களுக்கு வழிவகுக்கும் வகையிலான எந்தவொரு நடத்தையிலிருந்தும் பொதுமக்கள் விலகியிருக்க வேண்டும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. நீதித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகள் மற்றும் சட்டங்களால் அனுமதிக்கப்படும் போது தவிர பொது குற்றச்சாட்டுகளுக்கு பகிரங்கமாகவோ அல்லது வேறு விதமாகவோ பதிலளிக்க முடியாது. எனவே மேற்கூறியவற்றை கருத்தில் கொண்டு நீதித்துறை அதிகாரிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பொறுப்பான கலந்துரையாடல், உரிய செயல்முறைக்கு மரியாதை மற்றும் கண்ணியத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை உறுதி செய்வது அவசியம் என்றும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. சாமரசம்பத் தசநாயக்கவுக்கு பிணை. பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தலா 1 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பதுளை நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் தசநாயக்க முன்னிலையான போது அவர் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டார். குவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவற்றில் முதல் 2 வழக்குகளுக்கு பிணை வழங்கப்பட்ட போதிலும் மற்றொரு வழக்கிற்காக அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குவா மாகாண முதலமைச்சராக இருந்தபோது அரச வங்கியொன்றிலிருந்து நிதி கோரிய நிலையில் அதனை வழங்குவதற்கு வங்கி முகாமையாளர் மறுத்ததால் மாகாண சபை குறித்த வங்கியில் நடத்தி சென்ற அனைத்து நிலையான வங்கி கணக்குகளையும் நீக்கிக் கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட காதலர்கள், இளம் பெண் கைது, போலீசார் மீது தாக்குதல். கம்பஹாவில் 12 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயின் வைத்திருந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் வயாங்குடை பகுதியைச் சேர்ந்த 18 வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர். வயாங்குட போலீசார் பிரிவின் மாரபுல பகுதியில் போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழு நேற்று மாலை நடத்திய சோதனையின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கையின் போது போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து ஒருவர் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட இளம்பெண்ணின் காதலனே இவ்வாறு தப்பி சென்றுள்ளதாக
தெரிவிக்கப்படுகின்றது. அந்த நபர் வாளால் தாக்கியதில் 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். சந்தேக நபரின் தலைமறைவான காதலனை கைது செய்து வயாங்குடு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சேற்றில் விழுந்து உயிரிழந்த இளைஞன். யாழில் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞன் ஒருவன் மது போதையில் சேற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். KKS வீதி வண்ணார்பண்ணையை சேர்ந்த 29 வயதுடைய இளைஞரே இதில் உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞரின் வீட்டார் மட்டக்களப்புக்கு சென்ற நிலையில் இளைஞன் ஒருவர் வீட்டில் மது விருந்து நடத்தியுள்ளார். விருந்து முடிந்த நிலையில் வெளியில் சென்ற இளைஞர் சேற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டார். இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை மாதிரிகளை பகுப்பாய்வுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இதுடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.